ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அப்புறம் வண்டியில் வந்து மைலேஜ் கம்மியாக இருந்தது. ஸோ நேற்று பக்கட பைஸோட அந்த வீடியோ பார்த்தோன்னா சரி ஓசோன் ஆட்டோகேர் பற்றி அவர் போட்டு ஆக்சுவலாக நேற்று வந்து பக்கடா பாய்ஸ் நியாஸ் பிரதரோட வீடியோ பார்த்தேன். என்னென்னா என் வண்டியில் ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சு. என்னென்னா பிளாக் இது அப்படியே வரும், புகையாக வரும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அப்புறம் வண்டியில் வந்து மைலேஜ் கம்மியாக இருந்தது. ஸோ நேற்று பக்கடா பாய்ஸோட அந்த வீடியோ பார்த்தோன்னா சரி ஓசோன் ஆட்டோகேர் பற்றி அவர் போட்டிருந்தாரு. ஏன்னா நான் இந்த வழியாக தான் அடிக்கடி போவேன், இதுதான் என்னோடய போகிற வழி. ஸோ பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே வரலாம். வண்டியோட எக்ஸ்பெக்டேஷன் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ சார்கிட்ட வந்து கேட்டேன் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னன்றதை. அவர்கிட்ட முதல்ல வந்தோடனே அவர் கேட்டதே இதுதான், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்னன்றது. ஸோ நான் அதை சொன்ன உடனே சார் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது இந்த டெக்னாலஜி, அதாவது என்ன சொல்கிறது, டீகார்பனேஷன் டெக்னாலஜியை பற்றி அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அப்ரோச் வந்து ஏன்னா அந்த ஒரு டெக்னாலஜியை தெரியாமல் அதை அடாப்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த டெக்னாலஜி பற்றி நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே முதல்ல போயிட்டு நம்ம வண்டி அதை டெஸ்ட் பண்ணி அது 100% ஷுர் அது பண்ண முடியும், டீகார்பனேஷன் பண்ண முடியும்னா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அதை அனுப்பி விட்ருவாங்களாம். ஏன்னா அது வந்து சரி அது பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புகை எவ்வளோலாம் வருது சார்ன்றதை செக் பண்ணாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ டீகார்பனேஷன் எந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணணும், அந்த ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி ப்ராசஸ்ன்றது அந்த 15 மினிட்ஸு. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த டீகார்பனேஷன் டெக்னாலஜியை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதும் இல்லாமல் அதோட புரிதலை கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும், இந்த அவேர்னஸ் தெரியணும். இப்போ நம்ம வெளியே ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு புகை வருது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை விட இவங்க கிட்ட வரும்போது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், இந்த டெக்னாலஜி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் லைவாகவே பார்த்தேன். என்னென்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதை பண்ணுறாங்க 15 மினிட்ஸு. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் அந்த சேஞ்சஸ் வந்து நம்மக்கிட்ட அந்த சவுண்டுலேயே மாறுது. ஸோ அந்த சவுண்டு மாறும்போது தான் தெரியுது, ஓகே நேற்று ஏதோ நம்ம பக்கடா பாய்ஸ் நியர்ஸ் சொன்னாருன்றதுக்காக அவங்க ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னாங்கன்றதை நான் லைவாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எப்படின்னா எவ்ரி 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காராக இருந்தால் ஒரு அப் டு 30,000 K வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நியூ டெக்னாலஜி, அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. அது இல்லாமல் நம்ம வண்டிக்கு மைலேஜ் அதிகமாக இருக்குன்னா இப்போ இருக்க பெட்ரோல் ரேஞ்சுக்கு தெரியும் மக்களே. ஸோ அதனால் பார்த்து பண்ணலாம். கண்டிப்பாக நான் இதை வந்து இந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன், வெளியே எடுத்துகிட்டு போவேன். அட்லீஸ்ட் ஐ ரெஃபர் மோர் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரைக்காவது இதை கொண்டு போய் சேவ் பண்ணுறதுல நான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு நியூ டெக்னாலஜி ஃபார் த ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ வி ஹேவ் டு சப்போர்ட். தேங்க்யூ.